குரு வாழ்க குருவே துணை. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். பொதுவாக ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலே பலவிதமான பலன்கள், பலவிதமான யோகங்கள், பலவிதமான தோஷங்கள் இருக்கின்றன. அது நடைமுறையில் எல்லாரும் தெரிந்தது தான். பொதுவாக அந்த ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம் என்பதை முதலாவது பார்க்க வேண்டியது ஒரு ஜோதிடனாகி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமை. அப்போ அந்த ஜாதகம் பூரண சுப ஜாதகமா, அல்லது சுப ஜாதகமா, அல்லது மத்திம ஜாதகமா, அல்லது பாவ ஜாதகமா, அல்லது பூரண பாவ ஜாதகமா, இப்படி அதை பிரிக்கணும். பிரித்து எடுத்தோம்னு சொன்னால் அதில் அவர்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஒரு உதாரணம், முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? பூரண சுப ஜாதகம்னு பார்க்குறோம். அவருக்காக மெனக்கிடும் போது, அல்லது அவர் ஒரு காரியத்தில் இறங்கும் போது, அல்லது அவர் ஒரு செயல் செய்யும் போது யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, யாரை கேட்கறது, யாரை பிடிக்கிறதுன்னு அவர் யோசிக்கும் போதே யாராவது ஒரு நபர் அவர்களுக்கு நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன், நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுத்து அவங்க கூட தோளுக்கு தோளாக நின்று அந்த காரியத்தை செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள், கிடைக்கக்கூடிய லாபங்கள், கிடைக்கக்கூடிய சன்மானங்கள் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். அதுதான் இந்த பூரண சுபஜாதகத்தினுடைய ஒரு தன்மை. அடுத்து சுபஜாதகம்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சுபஜாதகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு காரியத்தை 1-2 நபர்கள்கிட்ட கேட்டு ஒரு வாரம் 10 நாள் கழித்து அவங்களுக்கு அது கிடைக்கும். இல்லைனா அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த தன்மை அப்படிங்கிறது சுபகாரிய ஜாதகத்துக்கு உண்டான பலாபலனாக நம்ம பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் மத்திமை ஜாதகம், இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா பல பேர்த்தில் கேட்டோம், பல பேர்த்திட்ட அலைஞ்சோம், பல நாள் அலைஞ்சு அப்புறம் அது அவங்களுக்கு கிடைக்கும். இது மத்திம ஜாதகத்துக்கு உண்டான பலாபலன். பாவ ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பல இடங்களில் கேட்டோம், பல இடங்களில் அலைஞ்சும் அவங்களுக்கு அது முடிவில் பல போராட்டங்களை சந்தித்தோம், ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை முயற்சி எடுத்தோம், அது எல்லாமே அவங்களுக்கு தோல்வியா, இல்லை கிடைக்கல, பார்ப்போம், நான் ஒரு 15 நாள் கழித்து நானே தரேன் அப்படின்னு சொன்னவங்க 15 நாள் கழித்து என்னால் முடியாதுப்பா, என் சூழ்நிலை இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இது பாவ ஜாதகம். அதே பூரண பாவ ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க இவங்க யாரை கேட்குறதுனே தெரியாது. இவங்க யார்கிட்டயா கேட்கலாமாங்கிற யோசிச்சா கூட அங்கே ஒரு நபரும் அவர்களுடைய சிந்தனைக்கு வரமாட்டாங்க. அப்போ கேட்கவும் ஆள் இல்லாமல், பார்க்கவும் ஆள் இல்லாமல், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நபர் இல்லாமல் அந்த காரியம் அவங்களுக்கு எதிர்பார்ப்பாகவே அவங்க நினச்சது அவ்வளோதான். அது செயல்முறைப்படுத்த முடியாமல், நடைமுறைப்படுத்த முடியாமல், அதனால் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்காம பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ ஜாதகம் ஒன்று தான். அந்த ஜாதகத்தில் எத்தனை விதமான தன்மைகள் இருக்குது பாருங்கள். இதை நம்ம பார்த்து அந்த ஜாதகரை நம்ம கைட் பண்ணும்போது அதில் அவங்க எந்த மாதிரியான தெய்வங்களை எடுத்துக்கும் போது ஓரளவுக்காவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ பூரண பாவ ஜாதகம் இருக்குது, அவங்களுக்கு நபரே கிடைக்க மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணவே கிடைக்க மாட்டாங்க. அப்போ பிற நபர்களால் அவங்களுக்கு ஏதாவது சொந்தத்தில் தான் இல்லை, பிறத்திலையாவது யாராவது ஹெல்ப் பண்ணணும்ல. அப்போ அதுக்கு அவங்களுக்கு அந்த தெய்வத்தை எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்து அதில் அவங்க என்ன தன்மையில், அதே மாதிரி குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, செகண்ட் குவாலிட்டியா, தேர்ட் குவாலிட்டியா, இதையும் பார்த்துக்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பு என்று சொல்லி, மேலும் அடுத்த ஜோதிட பதிவிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராக்ஃபோர்ட் ராஜன். வாழ்க நலமுடன், உயர்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. ஜோதிட ரீதியான சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் கீழே தெரியக்கூடிய எனது அலைபேசி எண்ணுக்கு அழைத்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.